புதுடெல்லி பிப்ரவரி 22, 2025 தினத்தந்தி செய்திகள். தமிழ்நாடு உள்பட 5 மாநிலங்களில் சோதனை. 7 இடங்களில் கள்ளநோட்டு அச்சடிக்கும் எந்திரங்கள் பறிமுதல். 9 பேர் கைது. தமிழ்நாடு உள்பட 5 மாநிலங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 7 இடங்களில் கள்ளநோட்டு அச்சடிக்கும் எந்திரங்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டனர். 11 இடங்களில் சோதனை. ரூபாய் நோட்டில் பயன்படுத்தப்படும் ரிசர்வ் வங்கி முத்திரை மற்றும் சரிகை நூல் ஆகியவற்றுடன் கூடிய உயர் ரக காகிதத்துடன் 2 பேர் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இவற்றை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்ததாக வருவாய் புலனாய்வு இயக்குனர் ரகத்தால் உத்தரப்பிரதேச மாநிலம் காஜிப்பூர் மற்றும் பெங்களூரு நகரங்களில் சோதனை நடத்தப்பட்ட போது பிடிபட்டார். இதைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த நாள் மராட்டிய மாநிலத்தின் தானே மற்றும் ஹரியானாவின் பிவானியில் அச்சு உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் மராட்டியம், ஹரியானா, தெலுங்கானா, பீகார் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 5 மாநிலங்களில் 11 இடங்களில் வருவாய் புலனாய்வு துறையினர் சோதனை நடத்தினர். 9 பேர் கைது. இந்த சோதனையில் கள்ள நோட்டுகளை அச்சடிக்கும் 7 எந்திரங்கள் கைப்பற்றப்பட்டன. மும்பையின் வெகுரோலி பகுதியில் ரூபாய் 50, ரூபாய் 100 நோட்டுகளை அச்சடிக்கும் எந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். சங்கமலர் மாவட்டம் மற்றும் கோலாப்பூர் மாவட்டத்தில் 2 பேரும், பெல்காமில் 3 பேரும் கைதானார்கள். இதுபோல ஆந்திரா மற்றும் பீகாரில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது பாரதிய நியாய சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. தமிழ்நாடு உள்பட 5 மாநிலங்களில் சோதனை. 7 இடங்களில் கள்ள நோட்டு அச்சடிக்கும் எந்திரங்கள் பறிமுதல். 9 பேர் கைது. புதுடெல்லி.